ஓகே, திமுக ஆட்சி பத்தி உங்க கருத்து என்ன? திமுக ஆட்சியை பத்தி தானே இப்ப சொல்லிங்கிறேன். திமுக ஆட்சியை பத்தி நான் இல்ல என்னென்ன அராஜக ஆட்சி, ஆட்சி, அராஜக ஆட்சி. விடுதலை சிறுத்தை கட்சி உங்க பத்தி விடுதலை சிறுத்தை கட்சி பற்றி உங்க கருத்து என்ன? இல்ல எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இது. ஏன் எங்க அண்ணன் திருமாவளவன் அப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் தான் போராடினவர். வேங்க வயல் பிரச்சனைக்கு அவர் ஏன் போல? தமிழ்நாடு அரசு ஏன் அது இன்னும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல? இல்ல திமுக என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் முதல்ல சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. வேங்க வயல்ல வந்து இப்போ கால்யாணிகளே எப்படி வந்து மலத்தை கலப்பாங்க தண்ணியில, அவங்களே குடிக்கிற தண்ணியில அவங்க வந்து மலத்தை கலப்பாங்களா? 1.5 வருஷமா ஆக்ஷன் எடுக்காத எங்க தலைவர் போறாருன்னு சொன்ன பிறகுதான் அங்க உள்ள 2 பேரை கைது பண்ணி இவங்க தான் கலந்தாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ 1.5 வருஷமா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? தமிழக அரசு 1.5 வருஷமா என்ன பண்ணுது? வேங்க வயல் பிரச்சனை, திருமாவளவன் என்ன பண்ணாரு? எங்களுடைய கேள்வி அதுதான். நானும் வந்து ஒடுக்கப்பட்ட, நாங்களும் சமூக தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். நான் அந்த தாத்த மக்கள் சார்பாகவே நான் கேட்கறேன், திருமாவளவன் நான் கேட்கறேன். இல்ல திமுக என்னதான் பண்ணாலுமே அது சப்போர்ட்டா திருமாவளவன் அதுதான் பண்றாரு. அதுதான் ஏன் பண்றாரு எனக்கு தெரியல. முதல்ல திருமாவளவன் அவருக்கு உண்டான அவர் ஒண்ணு வெளியே வரணும். ஓகே, அண்ணன் திருமாவளவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொன்னேன்னா, ஆனா நீங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சீங்க. நீங்க அதுல இருந்து நீங்க தைரியமா நில்லுங்க. இப்ப வந்து திருமாவளவன் மாரி போய் ஒய்ங்க அவங்க கரெக்டா இருந்திருந்தா எங்க தலைவர்லாம் கட்சிக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. திமுக விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றீங்க. வெளியே வாங்க. உங்களுக்கு அதாவது அந்த சமூக நீதிக்கு நீங்க போராடுங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு அநீதி யாருக்கு நடக்குது? எங்களுக்கு தான் நடக்குது. தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அநீதியா நடந்துக்குது. வேங்க வயல் பிரச்சனை, பரந்தூர் ஏர்போர்ட்டு, நீர்நிலைகள் அழைத்து ஒரு விமானம் தேவையா நம்மளுக்கு? கேட்டாக்கா நீங்களே இடத்த சொல்லுறாங்க. ஏன் வேற இடமே கிடையாது புறம்பை இடம் கவர்மெண்ட்ல? எவ்வளோ இடங்குது? 14 கிராமத்தை அழிச்சு தான் ஒரு விமானம் இல்லையா நம்மளுக்கு தேவையா? எவ்வளோ ஏரிக்குது, எவ்வளோ குளங்குது? ஏன்னா எனக்கு மாமியார் ஊர் அது பரந்தூர். எனக்கு தெரியும். அந்த சுற்றுவாரத்தை 14 கிராமம் நான் போயிருக்கேன். அங்கே எவ்வளோ ஏரிக்குது, எவ்வளோ குரங்குதுன்னு. அங்கே விமானம் கட்டிங்களா? அங்கே மழை பெஞ்ச தண்ணி எங்கே போவோம்? 2014 மாரி சென்னை தான் பாதி அழிஞ்சு போவோம். இது மெயினாக மக்களுக்கு. 2026ல் தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம எந்த கொள்கையோட நம்மளை வந்து எங்களுடைய கட்சி தலைவர் நம்மளை ஆரம்பிச்சாரோ அந்த கொள்கையில நம்ம அவர் வந்து 2026 எங்க தளபதி எனக்கு ஆட்சியில உட்கார வைப்போம். நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா? அதை பத்தி உங்க கருத்து? அது வாங்கவே கூடாதுன்றேன். காசே வேணான்னு, எங்களுக்கு இலவசமே வேணான்றேன். ஃப்ரீ பஸ் எப்போ வருது? 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் தான் ஒரு பஸ் வருது. அது நீங்களே ஓசின்றீங்க. 1000 ரூபாய் தரேன். இன்னைக்கு 1000 ரூபாய் யாருக்கு வருது? 1000 ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்களுக்கு வருதா? கிடையாது. உள்ளவங்க தான் உண்டுன்றாங்க. அதுலயே பாதி பேருக்கு வரலண்ணா. அதுலயே பாதி பேருக்கு வரல. 1000 ரூபாய் வரல. இதுதான் உண்மை. சும்மா நாங்கள் 1000 ரூபாய் தரோம், ஃப்ரீ பஸ் தரோம். எங்களுடைய மாவட்டத்துல நிறைய பிரச்சனை இருக்குதுண்ணா. எங்களுடைய மாவட்டத்துல நிறைய பிரச்சனை இருக்குது. எங்களுடைய மாவட்டத்திலே டிஎம்கே தான் எம்எல்ஏ இருக்கிற. 3 தொகுதி அவங்க தான் எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஒன்றிய செயலரும் அங்கே தான் இருக்கிறாரு. எங்களுடைய மாவட்டத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. என் ஊர்ல நாங்கள் ஒரே ஒரு மருத்துவமனைக்கு போனோன்னா 16 கிலோமீட்டர் போனோம். என்னுடைய ஊர்ல இருந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசர உதவிக்கு ஒரு மருத்துவமனை கிடையாது பக்கத்துல. 16 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்க போனோம். ஒரு பாம்பு கச்சாலுமே ஒரு அவசர உதவிக்கு என் ஊர்ல எதுவுமே இல்லைண்ணா. நான் எங்க போய் சொல்லுது? யார் கிட்ட சொல்ல முடியும்? கவர்மெண்ட் கிட்ட மனு குத்தாச்சு, எம்எல்ஏ கிட்ட குத்தாச்சு, எந்த நடவடிக்கையுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. 16 கிலோமீட்டர் ஒரு மருத்துவ